Hi learners, welcome to our study. நான் உங்கள் ரம்யா. நம்ம யூஜிசி நெட்ல இருக்க டிசம்பர் 2006ல நடந்த 2023ல நடந்த ஷிஃப்ட் 1 கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். இதுல மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் பார்க்க. மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, the train moves. இப்போ train moves at the speed of 63 km/h. ஓகேங்களா? என்ன கிராஸ் த பிளாட்ஃபார்ம் வந்து எவ்வளவு நமக்கு இதுவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 செகண்ட். இதே வந்து எவ்வளவு மீட்டருக்கு லென்த் ட்ரெயின் பாசிங் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 மீட்டர். அப்போ வாட் இஸ் த டோட்டல், அப்போ ரிமைனிங் எவ்வளோன்றது தான் கேட்குறாங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் கேட்குறாங்க. இப்போ இவங்களே சொல்லியிருக்காங்க ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்ன்றது வந்து என்னது நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா. முதல்ல ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே கிலோமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. கிலோமீட்டர் பர் ஹவர். ஏன் நம்ம மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மீட்டர்ல இருக்கிறதுனால மாத்துறோம். அப்ப கிலோமீட்டர் அப்படின்னும் போது 1000, ஹார்ஸ்ன்னும் போது 60 into 60 minutes அப்படின்னு இப்படி கேன்சல் பண்ணலாம். இப்ப 00க்கு 00 இஸ் கேன்சல். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இஸ் 5, 3. ஓகேங்களா? அகைன் 3 டேபிள்ல நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா 2 3 6 121. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு இப்போ எவ்வளவு வரப்போகுது? 5 10 டிவைடட் பை அகைன் 6. இப்போ அதை மறுபடியும் கேன்சல் பண்ணா நம்ம வேணும்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை பரவாயில்ல. நான் 2 டேபிள்ல பண்றேன். இது 3 டைம்ஸ் 3 2s are 10. இங்க வரும்போது 3 3s are 9, remaining 1 by 35 divided by 2. This is speed. ஓகேங்களா? இப்போ ஸ்பீட் ஓகே. இப்போ வந்து எவ்வளவு டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 20 செகண்ட். இப்போ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஸ்பீட் கிடைச்சிருக்கா? 35 டிவைடட் பை 2 இஸ் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் தெரியல. இப்போ டிஸ்டன்ஸ் டைம்ன்றது 20 செகண்ட். இப்போ பாத்தீங்கன்னா இவங்களை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஓரளவு ஆன்சர் கிடைக்குமா? அப்போ இவங்களை இங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னும் அடுத்த ஸ்டெப் என்னது? 20 into 35 divided by 2 equal to distance. இப்போ கேன்சல் பண்ணா 10. அப்போ D equal to 350. இப்போ இது வெறும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 100 வந்து லென்த் ட்ரெயின் இருக்கு. அப்போ என்னோட ரிமைனிங் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் எவ்வளோ? length of the platform equal to total distance minus the length of the train. இப்போ பாத்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3. நம்மளோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 350. மைனஸ் எவ்வளோ லென்த் கொடுத்துருக்காங்க? 100. அப்போ எவ்வளோ? 250 நம்மளோட மீட்டர்ஸ் கிராசிங் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் எவ்வளோ? 250 ஆஃப் த கிராஸ். ஓகே. இப்போ ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வெறும் நம்ம இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கால்குலேஷன்ஸை வச்சுதான் நம்ம லென்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வேற எதுவும் பார்க்கல. அப்போ ஓரளவுக்கு நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்தா நமக்கு ஓரளவு ஆன்சர் கிடைக்கும். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கு ஜஸ்ட் நம்மளோட ஃபார்முலேட்டட்ல என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப். இப்போ இதுல நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களே சொல்லியிருக்காங்க அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்ல சொல்லியிருக்காங்க எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு? n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ? இஸ் 50. அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இஸ் 3, லாஸ்ட் இஸ் 199. அப்போ நம்மளோட இப்போ இதுக்கு மேக் இட் த ஃபார்முலா தான் நமக்கு இருக்கு. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணா ஆன்சர் ஓவர் சம் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 ஃபர்ஸ்ட் பிளஸ் லாஸ்ட் டேர்ம். ஓகேங்களா? அப்போ n is 50 divided by 2. First is 3, last is 191. அப்போ டோட்டலா ஆட் பண்ணா 50 divided by 2 into 201. ஆட் பண்ணா 202. ஓகேங்களா? இப்போ 202. இப்போ கேன்சல் பண்ணா 101. இப்போ 101ஓட 50 ஆட் பண்ணா 50 மல்டிப்ளை பண்ணோம் 505. தட் இஸ் அவர் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்ன ஆகும்? சம்ஸ் ரிலேட் ஆகும். ஓகேங்களா? Shall I go to the next question? This is the next question. இந்த question என்ன பாருங்க? The sum and difference the two number is 9 and 7. 19 and 7. Sum என்னும்போது என்னது? X plus Y equal to 19.
Difference என்னும்போது x minus y equal to 7. What is the final sum of the square of values? அப்போ the sum of the square of value x square plus y square. அப்போ முதல்ல x square தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் தான் y square தெரியும். இப்போ இது அப்படியே நான் என்ன பண்றேன், அடிஷனல் பண்றேன். அடிஷனல் பண்ணும்போது இது கேன்சல், 2x equal to add 26. இப்போ இங்கே 2ஆல கேன்சல் பண்ணா x equal to 13. இப்போ x equal to 13. இப்போ நான் substitute this is first equation, this is second equation. இதை apply the first equationல நான் x equal to 13ன்றதை apply பண்றேன். அப்போ x equal to 13 apply பண்ணா என்ன வரும், x plus y equal to 19. அப்போ என்னது 13 plus y equal to 19, y equal to 19 minus 13. அப்போ என்ன ஆன்சர், y equal to 6. அப்போ ஆன்சர் கிடைச்சிருச்சுங்களா? அப்போ x ஓட ஆன்சர் is 13 square, y ஓட ஆன்சர் 6 square. 13 square number 169, 6 square number 36. The total is add 20. Is clear? இப்போ ஆன்சர் is 205. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி சம்ஸ் தான். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து ஓல்டு சம்ஸ்ல ரிப்பீட்டடா நமக்கு கேட்டுட்டே இருக்கதா. Shall I go the next question? This is ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின்ஸ். என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாருங்க. இப்போ இதை முதல்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்க. AMGJ இப்போ முதல்ல இதுல இருக்க ஃபர்ஸ்ட் என்ன இதுல வேரியேஷன்ல போகுதுன்னு பாருங்களேன். A to G plus 5 G to M also plus 5 M to S also plus. அப்போ S to அடுத்தது என்ன plus 5 போட்டா வருமா? அப்போ that is Y. அப்போ யார் ரிமோட்? இவங்க ரெண்டு பேரும் ரிமோட். ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க, M2J முன்னாடி போயிருக்கா? அப்ப நான் என்ன வரும், மைனஸ் 2 அப்ப என்னது J to G, there also -2, G to D is a -2. அப்ப இவங்கள இருந்து -2 போது யார் வரப்போறா உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏவா? அவ்வளவுதான். ஒண்ணு இந்த மாதிரி கால்குலேஷன்ல போடுங்க. இப்ப ஆன்சர் என்னது, YA is our ஆன்சர். ஓகேங்களா? ஒண்ணு இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ABC DE FG HI JK LM N இப்படி எழுதுங்க. OPQ RST UVWXYZ. இதுல பாருங்க, இப்ப A to G நானு A to G உள்ள பாருங்க 1 2 3 4 5. ஓகே, அடுத்தது பாருங்க G to M 1 2 3 4 5. அதே M to S 1 2 3 4 5. ஓகேங்களா? S to Y 1 2 3 4 5. முடிஞ்சதுங்களா? அடுத்தது செக் இட் பண்ணி பாருங்க. M to J அப்படின்னும் போது ஆர்டரே வந்து உங்களுக்கு மாறும். இப்போ மாறினா என்ன வரும், M இங்க இருக்குங்களா? M to G அப்படின்னும் போது அடுத்தது வந்து M to J இங்கயா இப்படி ரிவர்ஸ் போகுதா, -1 -2 இப்படி போகுது. அடுத்தது என்னது J to G மறுபடியும் இங்கே வருது, -1 -2. அடுத்தது பாருங்க எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா G to D இங்கேயும் -2. அப்ப இங்க இருந்து மறுபடியும் -2 போது ஏவா? இப்போ நீங்க எப்படி வேணாலும் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி அந்த எப்படி உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் புரியுதோ நீங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? shall I go to the next question? This is final answer. இதுல பாத்தீங்கன்னா கீ பாயிண்ட் தான். இதுல வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டபுள் இப்படின்னு கேட்டு இருந்தாலே நம்மளோட இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா T equal to approximated 72 divided by R. ஓகேங்களா? இப்ப இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு இயர் கொடுத்துட்டாங்களா? இயர்னும் போது என்னது டைம், எவ்வளவு இயர்ஸ்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு கேட்டிருக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதை தான் கேட்டிருக்காங்க. அப்ப அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்போ 4 approximate 72 divided by R. அப்ப இதை அப்படியே மாத்திக்கிட்டா என்ன வரும், இங்க வந்துருமா, R approximated 72 divided by 4 அப்படின்னும் போது நமக்கு என்ன வரப்போகுது, R equal to 18 something. ஓகேங்களா? அப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணும்போது அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ், 18%. ஆன்சர் இஸ் clear. Thank you. Please subscribe my channel.